Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். ஆமென். உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுக்க ஆசீர்வாதமான வார்த்தை இருந்தாங்க. நித்தியமா ஒரு நாள் 2 நாள் இல்ல, நித்தியமா மகிழ்ச்சி உங்க தலைமையில் நம்ம தலைமையில் இருக்கும்படி கர்த்தர் ஆசிரிக்க போறாரு. ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். பாவிகளா இருந்த உங்களை என்னை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால உங்களை என்னை மீட்டிருக்காரு. மீட்கப்பட்ட ஜனங்கள் நீங்கள் நடந்தாங்க. மரணத்தின் நரகத்துக்கு போகாதபடிக்கு உங்களை நித்தியமா தம்மோடு வைத்துக் கொள்ள முடியாத ராஜா உங்களை என்னை ராஜாக்களை ஆசிரியர் மாற்ற முடியாத தம்மோடு வைத்துக் கொள்ள முடியாத கர்த்தர் மீட்டிருக்காரு. நம்ம கர்த்தரை பாடி துதிக்கணும். அவர் என்ன ஆசீர்வாதம் எப்படி விடுறாருன்னா, நித்தியமா மகிழ்ச்சி சிரசின் மேல் தலைமையில் தங்கி இருக்கும்படி ஆசிரியப்பாரு. சந்தோஷம் மகிழ்ச்சியும் நம்ம அடையும்படி கர்த்தர் ஆசைக்கப்படுறாரு. வாழ்க்கையில இருக்க சஞ்சலங்கள் தவிப்புகள் எல்லாம் நம்ம விட்டு ஓடி போகுது. விசுவாசமா காத்திருங்க. உங்க வாழ்க்கையில எல்லா சஞ்சலங்கள் தவிப்புகள் கஷ்டங்கள் கண்ணீர்கள் எல்லா உபத்திரங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாழ்க்கையில இருந்து நீக்கி போட்டு இந்த நாள்ல இருந்து நித்தியமா சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உங்களுக்கு தரப்போறாரு. உங்களை என்னை கர்த்தர் மீட்டிருக்காரு இல்லையா, அவர் மீட்பை பாடி கீர்த்தனம் பண்ணி அவர் ஆராதிங்க, துதிங்க. அவர் துதி எப்போதும் வாயில் இருக்க முடியாத, எப்போதும் துதிக்க ஜனங்களாக, அவர் ஆராதிக்க ஜனங்களாக, அவர் மகிமைப்படுத்த ஜனங்களாக நீங்க இருங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த ஆசீர்வாத வசனத்தை உங்க சிரசின்மே இருக்க முடியாத, நித்தியமா மகிழ்ச்சி உங்க தலைமையில் இருக்க முடியாத இன்றிலிருந்து ஆசீர்வதிக்கப்படுறாரு. விசுவாசம் ஆமென் பெற்றுக் கொள்ளுங்கள். ஆமென். God bless you.